Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டாரோ இன் தமிழ். ரொம்ப நாள் ஆயிடுச்சு இன்னைக்கு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு. நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன், உங்க பர்சனுடைய ஃபீலிங் கலெக்டிவ் ரீடிங்கா பார்க்க போறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு சப்போர்ட் நான் கேட்குறேன். இன்ஸ்டாகிராமில் என்னோட பேஜ் லிங்க் நான் வந்து தரேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணால் ஓகே. ஏன்னா இன்ஸ்டாவில் வந்துட்டு ஃபாலோவர்ஸ் இருந்தால் தான் பிலீவ் நம்புவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது நிறைய ஃபாலோவர்ஸ். ஸோ நம்மக்கிட்ட வந்துட்டு இந்த கொரியன் கிளிப்ஸ் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அது அந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம்ஸ் ஃபுல்லாக அவைலபிலிட்டி இருக்குது. அதனால் அந்த பேஜுக்கு ஃபாலோ கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். என்னுடைய ஸ்மால் பிஸ்னஸ் ரைட்டுங்களா சின்னதாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட் வந்து கொடுத்தீங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. ஸோ நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகேங்களா? ஃபாலோ கொடுத்தீங்கன்னா ஓகே. உங்களை இன்ஸ்டா யூஸ் பண்ணாதவங்க வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு தரேன் நான். அது ஃபாலோ கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் see. அண்ட் நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே கூடிய சீக்கிரம் போஸ்ட் பண்ணுவேன் நான். நான் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, உங்கள் பர்சனுடைய ஃபீலிங், கரண்ட் ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ. எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் ஓரளவுக்கு காம் மைண்டில் இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தோணுது. அதனால தான் இவ்வளோ நாளும் ரீடிங் போடணும் அப்படின்ற எண்ணம் வரல. சரி, ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு நான் போடவே ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ ரெசனேட் ஆனால் எடுத்துக்கோங்க, ஆகலை அப்படின்னா வேற வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு, அதை பாருங்க. ஸோ லெட்ஸ் see. No contact situation, please spirit. What about my collective person feeling towards my collective? Four of Wands. இங்க பாருங்க, இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ பிகினிங் அவங்க வந்து விரும்புகிறாங்க. அண்டு ஒரு அதுதான் சில பேருக்கு வந்து கமிட்டடாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்டு இழந்த நம்பிக்கையை பெறணும்னு நினைக்கிறாங்க. அண்டு அதுதான் ஒரு மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் அப்படின்றத ஜென்ரலாக நீங்கள் எடுத்துக்கலாம். 11 வந்திருக்கு, எடுத்தோடனே 11 வந்திருக்கு. ஸோ நீங்கள் கமெண்ட்ல 11 போட்டு உங்களுடைய விஷயம் என்னவோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் இன்னொரு விஷயம் நான் என்ன பார்க்குறேன்னா, ஒரு சிலருக்கு அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் நிறைய எஃபோர்ட் போடுறீங்க. someone is doing, அவங்களுமே அவங்க சைடுமே மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, ஃபெமினின் எனர்ஜி நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டு மைண்ட் செட்டில் இருக்கலாம். உங்கள் பர்சன் வந்து உங்களை ஸ்பை பண்ணிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டி மூலமா, அது ஃபேமிலி மெம்பராக கூட இருக்கலாம், அவங்க மூலமா நீங்களோ இல்லை அவங்களோ ஒரு முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரியும் தெரியுது. ஸோ ஃபெமினின் எனர்ஜி பார்க்கும்போது ஒரு ஸ்டக் எனர்ஜி தெரியுது. ஓகே, ஸோ லெட்ஸ் see. அவங்களுமே வந்து அதிகமாக யோசிக்கிறாங்க, பார்க்கலாம். What about their feeling towards you, please spirit? Hierophant, 4 of Cups. நடந்ததையே நினைச்சு ரொம்ப வருத்தம். உங்களுக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட்ல நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. இன்னைக்கு பார்க்கறது என்ன அப்படின்னா, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீங்க வந்து அந்த பர்சனுடைய ஒரு கமிட்மெண்ட்டை தான் எது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்க்க முடியுது. What about their feelings towards you? Yes,
தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் இருந்திருக்கலாம். இப்போ வந்து அது ஒரு கொலிக்கா இருக்கலாம், கூட ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம், இல்ல ஒரு அட்வைஸ் கொடுத்து அவங்க பக்கம் இழுக்கணும்னு நினைச்சவங்களா இருக்கலாம். 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஒன் செகண்ட். பட் அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க, எல்லாமே ஒரு முடிவுக்கு வருது. ஓகே, ஸோ ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு மாற்றம், ஒரு ஒரு நம்பிக்கை இல்லாம இருந்திருக்கலாம் உங்க பர்சன் கூட. பட் அது வந்து அதுல ஒரு மாற்றம் வந்து வருது. அதுக்கு ஒரு காரணம் தற்பட்டியா கூட இருக்கலாம், கூட ஒர்க் பண்றவங்க மூலமா அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம். இது வந்து ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு கொலிக்கா கூட ஒரு சிலருக்கு இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ அவங்களுடைய ஃபீலிங்ஸ் ஃபுல்லாவே வந்து கமிட்மெண்ட் அப்படிங்கிறது தான் இங்க பாக்குறோம். ஒரு நியூ பிகினிங், ஒரு கமிட்மெண்ட், ரைட்? ஸோ நல்ல ஒரு டைமிங்காக அவங்க வெயிட் பண்றாங்க அப்படின்னும், அதுதான் அவங்களுக்கு ஒரு ஒரு குட் டைம், பெர்ஃபெக்ட் டைம் வரட்டும் அப்படின்றது அவங்களுக்குள்ள அவங்களுக்கே வந்து ஒரு கைட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அவங்களுடைய ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ, ஒரு டெசிஷன் எடுக்கணும், எடுத்தே ஆகணும். ஒரு நியூ பிகினிங், நான் அகைன் அண்ட் அகைன் அதுதான் பார்க்குறேன். நியூ பிகினிங் அதுதான். ஏஜ் ஆஃப் கப்ஸ். ஒரு சிலர் எப்படி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சீக்கிரமா ஏதாவது செய்யணும், சின்னதாவது ஒரு ஹோல்டு பண்ணி வச்சுக்கணும், இல்லைன்னா நீங்க வாக்கவே பண்ணிடுவீங்க அப்படின்ற ஒரு பயம் கூட அவங்களுக்கு இருக்குது. நம்ம சைடு ஸ்லோவா இருக்கிறோம், நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் அவங்கள்ட்ட தெரியுது. ஓகே, வாட் எல்ஸ்? மேக்சிமம் உங்க இந்த ஃபெமினின் எனர்ஜி இதுல வருது, அதுதான். ஸோ இவங்க வந்து என்னன்னா ஸ்டெப் எடுக்கணும், எடுத்து ஒரு இந்த ரிலேஷன்ஷிப்பை சக்சஸ்ஃபுல் ஆகணும்னு நினைக்கிறாங்க. டிராவல் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பும் தெரியுது. எஸ், நிறைய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் தெரியுது. ஸோ அவங்க சைடு ஒரு மேனிஃபெஸ்டேஷன் இருக்கலாம். ஒரு சிலருக்கு நான் எப்படி பார்க்குறேன்னா, ஃபெமினின் எனர்ஜி வந்து ஒரு பிளாக்டா இருக்கீங்க. அவங்க எவ்வளவோ முயற்சி பண்றாங்க உங்களை ஃபெமினின் வந்து மாஸ்குலின் கம்யூனிகேட் பண்றதுக்கு நிறைய முயற்சி எடுக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஓகே, அப்படி இல்லாதவங்க எப்படின்னா, நீங்க வந்து நிறைய எஃபோர்ட் போட வாய்ப்பு இருக்கு. காலம் கனியட்டும் அப்படின்னு நீங்க ஒரு பொறுமையா இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கலாம். அதனால ஒரு வைராகியம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகே, ஸோ சப்போஸ் நீங்க பிளாக்டா இருந்தா அது மாறணும், நீங்க அவங்களை நம்பணும் அப்படின்றது அவங்களுடைய ஃபீலிங்ஸா இருக்குது. ஓகே, ஸோ நீங்க வெயிட் பண்றது வந்து நல்ல ஒரு மெச்சூர்ட் பர்சனா, 4 பேருக்கு கைட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா, இல்ல ஒரு நல்ல ஹையர் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சனா அவங்க இருக்கணும் அப்படின்னு நீங்க வெயிட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பும் தெரியுது. இல்ல அந்த ஒரு ஃபேமிலிய, அதாவது கமிட்மெண்ட் கொடுக்கணும், மேரேஜ் பண்ணிக்கணும், அதுக்கான ஒரு வெயிட்டிங் அப்படின்றத நான் இங்க பாக்குறேன். அதுவும் எப்படின்னா ட்ரெடிஷ்னலா முறைப்படி மேரேஜ் வந்து பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு வெயிட்டிங் வந்து உங்க சைடோ இல்லை அவங்க சைடோ இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் ரீயூனியன் இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒரு மன போராட்டத்தை அவங்க உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்காம இருக்காங்க. ஸோ வாட் அபவுட் தேர் ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ? என்னதான் ஃபீல் பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். கம்ப்ளீட்டா எனக்கு ஃபெமினின் எனர்ஜியா வருது. லெட்ஸ் see. அது அவங்க எனர்ஜியாவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. What about their feelings towards you?
6 of Pentacles, King of Cups, Knight of Pentacles. அதேதான் அங்கேயும் நமக்கு வந்தது. அவங்களுக்கு ஏதோ சம்வாட் அவங்க சப்போர்ட் தேவைப்படுது. அவங்களுக்கு ஃபினான்ஷியல் ஒரு சிலருக்கு சப்போர்ட் தேவைப்படலாம். அதர்வைஸ் எமோஷனல் சப்போர்ட் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. ஆனா அவங்க கிங் ஆஃப் கப்ஸ் வந்து பார்க்கும்போது ரொம்பவே வந்துட்டு ஒரு கமிட்டடா தான் இருக்கிறாங்க. ஒரு லவ் அண்ட் கேர் அப்படின்றது இருக்குது. பட் அவங்களுடைய ஆக்ஷன் தான் ஸ்லோவா இருக்கு. நைட் ஆஃப் பென்டக்கிள் ஸ்லோவா ஆக்ஷன் எடுப்பாங்க. பட் அதே நேரம் அது வந்து ஸ்டேபிளா இருக்கும், நிலையா இருக்கும் அப்படின்றது தான் இங்க தெரியுது. அவங்க என்ன ஃபீல் பண்ண வாய்ப்பு இருக்குன்னா, 2 பேர் சைடும் ஈக்குவலான ஒரு எஃபோர்ட் இல்லை அப்படின்னு நினைக்க வாய்ப்பு இருக்குது. பாருங்க, 8 of Wands, 8 of Wands, 3 of Cups, 3 of Pentacles, 3 of Cups, 8 of Swords, 9 of Swords, Hierophant. நமக்கு வந்த காட்சே தான் வருது. இன்னைக்கான மெசேஜ் வந்து இதுதான், இது அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது. எத்தனை தடவை நான் வேற டெக் எடுத்தாலும் பாருங்க, எல்லாமே அதே கார்ட்ஸ். Tower, 7 of Wands, Hierophant. I'm getting same cards. Okay. நீங்க அவங்க நினைக்கிறது என்னன்னா, நிறைய விஷயங்கள் நீங்களா ஏதேதோ நினைச்சுக்கிறீங்க. அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அது வந்து மாறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுல ஒரு மாற்றம் வரணும்னு நினைக்கலாம். ஒரு சிலருக்கு எப்படின்னா, நீங்க கமிட்மெண்ட், மேரேஜ் ரிலேட்டடா ஒரு முடிவு சொல்லாமலே இருக்கலாம். அந்த ஒரு விஷயம் மாறணும்னு அவங்க நினைக்க வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு. 10 of Wands, அவங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறதா ஃபீல் பண்றாங்க. ஓகே, அகெயின் ஐ எம் கெட்டிங் மெஜிஷியன். 6 of Wands, World. டிராவல் பண்ணி கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்றது அவங்களுடைய ஃபீலிங்ஸா தெரியுது. பட் இருந்தாலும் ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் போயிட்டு இருக்கலாம். அதனால அவங்களால இன்னும் அந்த ஸ்டெப் எடுக்க முடியாம இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகேவா? ப்ளீஸ் ஸ்பிரிட். லாஸ்ட் கார்டு அப்படின்னு கேட்டேன் நான். 6 of Cups வருது, எம்பரர் வருது. ஸோ பாஸ்ட் மெமரிஸ் பாருங்க, வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், அகெயின் சேம் கார்டு, ஜட்ஜ்மெண்ட். ஸோ பாஸ்ட் மெமரிஸ் நிறைய இருக்கு. அவங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்றாங்க அப்படின்றதான் பாக்குறோம். ஸோ திடீர்னு இது வந்து அன்எக்ஸ்பெக்டடா இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு அது ஒரு பிரேக் ஆன மாதிரி ஆயிட்டு இருந்திருக்கலாம். ஸோ அதை சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது எல்லாமே யோசிச்சு பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, இல்லை முடிவு எடுத்திருப்பாங்க. ஆனா அது வந்து வெளிக்காட்டாம இருக்கிறாங்க. டைம் வரும்போது அப்ரோச் பண்ணலாம், வெளிக்காட்டலாம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் அவங்கள்ட்ட இருக்குது. ஏன்னா இங்க எம்பரர் பாக்குறோம், ஓகே, ஹெரஃபன்ட் பாக்குறோம். ஸோ இது பார்த்துட்டு இருக்கிறவங்க மேபி நிறைய பேருக்கு உங்க பர்சன் உங்களோட நல்ல ஒரு மெச்சூர்ட் பர்சனா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு பெரிய இடத்துல இருக்கக்கூடியவங்களாம் இருக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து அவங்க ஆல்ரெடி மேரிடா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ காலம் வரும்போது அது எந்த காலம் இப்போ தெரியல, அவங்களுக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு சிலருக்கு நீங்க அவங்கள ஏதோ ஒரு விதத்துல ஜட்ஜ் பண்ணி வச்சிருக்கிறீங்க. அதனால அவங்க ஸ்டப்பன்னா இருக்கிறாங்க. நீ இப்படி யோசிச்சு வச்சிருக்கியா, அப்படியே வச்சுக்கோ, அந்த மாதிரி. ஓகே, ஆனா அவங்க கமிட்டடா தான் இருக்காங்க. உங்க எனர்ஜியோட ஆல்வேஸ் அவங்க கமிட்டடா தான் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ ஒரு இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு உங்க பக்கம் கண்டிப்பா இருக்கு. What about their feelings towards you? Let's see. Runner. அவங்களோட ஈகோ தான் அவங்கள தடுக்குது. அதனாலதான் அவங்க ஈகோ என்ன சொல்லுதோ அது பின்னால ஓடிட்டு இருக்காங்க. ரொம்ப க்ளோஸரா ஆகிறதுக்கு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. இது வந்து ஒரு டிஃபெக்ட் தான், மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னு சொல்லுவோம்ல.
இந்த பயம் தேவையில்லாத பயம்தான். பிரேக்கப், செப்பரேஷன், ஸ்டாப் த பர்டன், சைலண்ட் ட்ரீட்மெண்ட், அபேண்டன். ஸோ இந்த பிரேக்கப் ஒரு சிலருக்கு வந்து பிரேக்கப் ஆகிறது, பேசுறது, பிரேக்கப் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் போயிட்டு இருந்தா அது வந்து அந்த பேட்டர்னை ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஈவன் உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கூட கொடுத்துட்டு இருக்கலாம், இல்லை நீங்க அவங்களுக்கு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. மெனி ஆப்ஷன், டெசிஷன், அதுதான் இங்க நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே கொஞ்சம் அந்த ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ அப்படின்ற மாதிரி இருக்கலாம். அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்குதா அப்படின்ற ஒரு மன குழப்பம் உங்களுக்கு இருக்கலாம். இல்லைன்னா பாஸ்ட்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு சிலருக்கு பாஸ்ட்ல அவங்களுக்கு ஒரு மேரிடா இருக்கலாம், டிவோர்ஸ் ஆயிருக்கலாம், இல்லை பாஸ்ட்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கலாம். அதை நோக்கி அவங்க போயிடுவாங்களா அப்படின்னு கூட நீங்க நிறைய திங்க் பண்ணிட்டு இருக்கலாம். இது எல்லாத்துலயும் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. ஒரு சிலருக்கு அவங்க உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். லவ் கால், டாக்கிங், குபிட்ஸ், ஆரோ. லவ் இஸ் கம்மிங், எஸ், சம்ஒன், காஃபி கப். ஸோ கண்டிப்பா வந்து இந்த உங்களை மீட் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ணமா இருக்குது. அவங்களுடைய ஒரு சிலருக்கு அவங்களுடைய லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ உங்களை பற்றி யோசிக்கிறாங்க, அது உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதையும் அவங்க வந்து நினைக்கிறாங்க. ஸோ ஒரு டெக்ஸ்டோ ஒரு காலோ பண்ணணும், மெயில் பண்றதோ டெக்ஸ்ட் பண்றதோ அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. ஓகே, அதர்வைஸ் நீங்க பண்ணணும்னு கூட அவங்க எதிர்பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு உங்க சைட்ல இருந்து அந்த லவ் வரும் அப்படின்ட்டு. அதர்வைஸ் அவங்களே வந்து கூப்பிடணும், கால் பண்ணணும், சர்ப்ரைஸா வந்துட்டு மீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் தயக்கம் அவங்களுக்குள்ள போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இங்க பாக்குறோம். ஸோ காஃபி கப், மீட்டிங் அண்ட் கன்வர்சிங். ஓகே, ஸோ ஃபைனலி ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்ப்போம். இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன? Listen to your intuition, wait. ஸோ எந்த ஒரு முடிவும் நீங்க ரிமைன் பாசிட்டிவ். ஸோ வித்தின் நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ். ஸோ எந்த ஒரு முடிவையும் நீங்க உடனே வந்து எடுக்க வேண்டாம். இப்போ உடனே ஏதாவது நடக்குமா அப்படின்னா அதுவும் இல்லை. ஸோ வித்தின் நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ், இன்னும் சில வாரங்களில் உங்களுக்கு வந்து சில வாரங்கள் நீங்க வெயிட் பண்ணுங்க, அதுக்குள்ள உங்களுக்கு ஒரு மாற்றம் வந்து இருக்கும் அப்படின்றதான் பாக்குறோம். ஓகே, யூ ஆர் ரெடி, பிக் ஹாப்பி சேஞ்சஸ். அது மாதிரி எப்போ நீங்க வந்து மனதளவுல தயாராகிறீங்களோ அப்போ உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் வரும், ஒரு சந்தோஷமான மாற்றமா கூட அது இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க முடியுது. ஓகே, ஒரு சிலருக்கு வந்து கம்ப்ளீட்டா பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு நியூ ப்ரப்போசலுக்கான வாய்ப்பு இருக்கு, நியூ மேரேஜ் லைஃப்கான வாய்ப்பு இருக்கு. அந்த லைஃப்குள்ள என்றதுக்கு நீங்க தான் தயங்குறீங்க அப்படின்றதையும் நான் இங்க பாக்குறேன். எல்லா விதமான தயக்கம், குழப்பம் எல்லாத்திற்கும் ஒரு ஒரு முடிவு, ஒரு விடிவு காலம் உங்களை நோக்கி வேகமாக வருது. 8 of Wands இருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு ஃபைனலி பிக் ஹாப்பி சேஞ்சஸ், ரைட்? ஸோ கண்டிப்பா வந்து ஒரு நல்ல நீங்க சந்தோஷப்படக்கூடிய ஒரு மாற்றம் வந்து சில வாரங்களில் உங்களுக்கு இருக்க போகுது. ஓகேவா? அதுதான் ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு சொல்ல நினைக்கிறாங்க. ஸோ பொருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. ஓகேவா? So thank you for watching. Have a good day. I'll meet you in my next video. Take care. Bye bye.